பிரியமானவர்களே, எரிகோ சுவர் விழும் ரகசியம். எரிகோ ஒரு நகரம் அல்ல, ஒரு தடையாக நின்ற சுவர். இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் எரிகோ இருக்கிறது. கடன் என்னும் எரிகோ, நோய் என்னும் எரிகோ, முறிந்த உறவுகள், நீண்ட கால தாமதம், ஒரு கேள்விக்கும் விடை தெரியாமல், நீண்ட கால ஜெபத்தினால் வரும் தாமதங்கள். மனித ஞானம் சொல்லுகிறது, சுவர் உயரம் பாரு, எவ்வளவு பெருசா இருக்குன்னு, படை வலிமையை பாரு என்று. ஆனால் தேவன் சொன்னார், கத்தியை எடுக்காதே, சுற்றி நட, அது போதும் என்று சொல்கிறார். நம்ப முடிகிறதா? இது யுத்தத்தின் திட்டம் அல்ல, விசுவாசத்தின் பயிற்சி. 6 நாட்கள் மௌனமாய், எதிர்ப்பை புறக்கணிக்காமல், பார்ப்பது மாறாத போதும், நம்பிக்கை மாறாத போதும் 6 நாள் சுற்றி நடக்கிறார்கள். 7ஆம் நாள் சத்தம், ஆர்ப்பரிப்பு, மகிழ்ச்சி. சுவர் விழுகிறது. எரிகோ சுவர் விழும் ரகசியம் என்ன? தேவன் சொன்னதை புரிந்ததால் அல்ல, அவர்கள் கீழ்ப்படிந்ததால். இன்று நாம் நினைக்க கூடுமா? 6 நாள் சுற்றி மௌனமாக நடந்தால் உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் சண்டை நின்று விடுமா? யோசிக்க முடிகிறதா? தேவன் சொன்னதை புரிந்ததால் அல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததால். வாள் இல்லாமல் நடந்தார்கள், வார்த்தை மீது நின்றார்கள், தேவனுடைய வார்த்தையின் மீது விசுவாசமாய் நின்றார்கள். சுவர் விழுமுன் விசுவாசம் அவர்களிடத்திலிருந்து விழவே இல்லை. இன்றைய விசுவாச வாழ்க்கையில் தேவன் இதையே கேட்கிறார். பார்க்கிறதினால நீ நடக்காதே, உணர்வால் தீர்மானிக்காதே, வார்த்தையினால நட என்று சொல்லி. சுவர் விழும் நேரத்தை தேவன் தீர்மானிக்கிறார், நடையை நாம் தீர்மானிக்க வேண்டும். இறுதியாக சுவர் விழுவது தேவனின் வேலை, சுற்றி நடப்பது நம்முடைய விசுவாசம். நாம் விசுவாசத்தில் பலப்பட தேவன் விரும்புகிறார். விசுவாசத்தை இன்னும் நாம் வர்த்திக்க செய்ய வேண்டும். இஸ்ரவேல் மக்களைப் போல விசுவாசத்தில் வளர்வோமா? சுற்றி வந்ததினால் சுவர் விழுந்தது. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.